Hi guys, welcome back to another ISL video. இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி வில் சைன் 3 டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி வில் சைன் ஜீக்சன் சிங்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி வில் சைன் 3 டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இதை ரிப்போர்ட் பண்ணது நம்ம மார்க்கஸ் தாங்க. மார்க்கஸ் என்னப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 டொமஸ்டிக் டார்கெட் ஸ்டில் பீங் பர்சியூட், நாட் ஷுர் ஹவு மெனி வில் எண்ட் அப் வித் சென்னை எஃப்சி அப்படின்னு நம்ம மார்க்கஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. இதில் மார்க்கஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 டொமஸ்டிக் பிளேயர்ஸை நம்ம சென்னை எஃப்சி டார்கெட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த 3 டொமஸ்டிக் பிளேயர்ஸில் எத்தனை பேர் சென்னை எஃப்சிக்கு சைன் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரில அப்படின்னு நம்ம மார்க்கஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி பார்த்திங்கன்னா 3 டொமஸ்டிக் பிளேயர்ஸை டார்கெட் பண்ணியிருக்கோம். பட் அதில் நம்ம சென்னை எஃப்சி எத்தனை பேரை சைன் பண்ணுவாங்க அப்படின்னு தெரில, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறமும் மார்க்கஸ் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, இந்த 3 டொமஸ்டிக் பிளேயர்ஸில் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னது ரஹீம் அலியை சொன்னார். ஸோ மோஸ்ட்டாக நம்ம சென்னை எஃப்சி ரஹீம் அலிக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க அதிக சான்சஸ் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம மார்க்கஸ் ரொம்பவே ட்ரஸ்டபிளான சோர்ஸுங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்ம ரஹீம் அலிக்கு நம்ம சென்னை எஃப்சி கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க சான்ஸ் அதிகம். என்ன இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் நம்ம சென்னை எஃப்சி இந்த சீசன் நல்ல சைனிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நம்ம டொமஸ்டிக் சைனிங்ஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 3 டொமஸ்டிக் பிளேஸுமே நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்துட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனக்கு சென்னை எஃப்சி நல்ல டொமஸ்டிக் பிளேயர்ஸை சைன் பண்ணால் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அதில் ஒருத்தர் ரஹீம் அலி. ஸோ அவருக்கு நம்ம கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னை எஃப்சி அதை பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சென்னை எஃப்சி இந்த 3 டொமஸ்டிக் பிளேயர்ஸுமே சைன் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம ரஹீம் அலிக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் நம்ம சென்னை எஃப்சி கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாமே. அடுத்த அப்டேட் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி வில் சைன் ஜீக்சன் சிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருப்பா இந்த ஜீக்சன் சிங் அப்படின்னு பார்த்துருவோம். இவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 23ங்க. கண்ட்ரி இந்தியா தான். இவரோட மெயின் பொசிஷன் இவர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டில் ஆடுவார். அதர் பொசிஷன் இவரால் சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்லேயும் ஆட முடியும், அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்லேயும் இவரால் ஆட முடியும். இவரோட ISL சீசன் 10 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மேட்சஸ் ஆடிருக்காரு, கோலும் 0, அசிஸ்டும் 0. இவர் ISL சீசன் 10 கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சிக்கு தாங்க விளாண்டாரு. அங்கே இவருக்கு வந்து சில மேட்ச் இன்ஜுரி ஆச்சு. அதுக்கப்புறம் பெருசாக இவருக்கு சான்ஸும் கிடைக்கல கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியில். கோலும் 0, அசிஸ்டும் 0ங்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் இன்டர்நேஷ்னல் டீமுக்கே மிட்ஃபீல்டராக ஆடுறாரு. ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயர் தான். ஸோ இவரை தான் நம்ம ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி சைன் பண்ண போகிறதா ரேஸ் ஸ்போர்ட்ஸ் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வந்து ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி ஜீக்சன் சிங்கை இன்னும் 2 to 3 டேஸில் பென் பேப்பர் சைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஜீக்சன் சிங் ஆல்ரெடி மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் சைன் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ரூமர் கிளம்புனுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி பார்த்தீங்கன்னா ஜீக்சன் சிங்கை சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். பட் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி ஜீக்சன் சிங்கை சைன் பண்ணால் அவங்களுக்கு இது ஒரு நல்ல சைனிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஈஸ்ட் பெங்கால் எஃப்சிக்கு ஒரு நல்ல சைனிங்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவர் ஒரு குவாலிட்டியான பிளேயருங்க. ISLல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவரோட ஏஜும் பார்த்தீங்கன்னா 23, கொஞ்சம் எங்குன்னு தான் சொல்லி ஆகணும். பட் ஆனால் ISLல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னலில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்தியா டீமுக்கெலாம் ஆடி இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீக்சன் சிங்கை ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி சைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல சைனிங்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட பிளேயர் தான் ஜீக்சன் சிங்கை. ஸோ நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி ஜீக்சன் சிங்கை சைன் பண்ணால் ஒரு தரமான சைனிங்காக இருக்குமா அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சென்னை எஃப்சி 3 டொமஸ்டிக் பிளேயர்ஸையும் சைன் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.